என்ற நபி தோழர் நாளைக்கு உஹது யுத்தம் நடைபெறப் போகிறது. நாளைக்கு உஹது யுத்தம் நடைபெறப் போகிறது. அந்த நபி தோழர் மைதானத்தில் கைகளை தூக்குகிறார். யா அல்லாஹ், யா அல்லாஹ், பத்ரில் என்னால் எந்த ஒரு தியாகத்தையும் உனக்காக வேண்டி செய்ய முடியவில்லை. நாளைக்கு உஹதினுடைய மைதானத்தில் நான் நிற்கப் போகிறேன். நிற்கும் பொழுது என் காதுகள் வெட்டப்படணும் யா அல்லாஹ், என் மூக்குகள் வெட்டப்படணும் யா அல்லாஹ், என் குடல்கள் எல்லாம் வெளியேற்றப்படணும் யா அல்லாஹ். இந்த நிலைமையில் நீ நாளைக்கு மறுமையில் என்னை மஹ்ஷரில் எழுப்ப வேண்டும். நீ கேட்கணும் யா அல்லாஹ், அப்துல்லா பின் ஜஹ்ஷே காது எங்கே, அப்துல்லா பின் ஜஹ்ஷே குடல்கள் எங்கே என்று கேட்கும் பொழுது நான் பதில் சொல்லணும் யா அல்லாஹ். உனக்காக வேண்டி உன் மைதானத்தில் காதுகள் கிழிக்கப்பட்டது, உனக்காக வேண்டி என் மைதானத்தில் குடல்கள் வெளியேற்றப்பட்டது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த பூமியில் ஆட்சி செய்ய வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மீது ஒரு கூட்டம் உருவாக வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உறுதியாக பின்பற்றியதற்காக வேண்டி நான் சிதைக்கப்படணும் என்று நாளைக்கு நான் மறுமையில் அல்லாஹ் உன்னிடத்தில் பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள்